அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கையில் கோபம் என்பது தவிர்க்க முடியாத உணர்வு. ஆனால் அந்த கோபம் நம்மை பிரிவுகளுக்கும் தவறான வார்த்தைகளுக்கும் பின்னர் வருத்தத்திற்கும் அழைத்துச் செல்லக்கூடாது. இஸ்லாம் எப்போதும் நமக்கு கோபத்தை அடக்கி அன்பாக மாற்றிக்கொள்ளும் வழியையே கற்றுத்தருகிறது. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையிலான புரிதல் மிகவும் முக்கியமானது. சில நேரங்களில் மனைவி கோபப்படலாம், அது இயல்பானதே. ஆனால் அந்த நேரத்தில் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மையான சோதனை. நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நற்பண்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய மனைவியார் கோபப்பட்ட நேரங்களிலும் அவர்கள் கோபத்திற்கு கோபமாக பதில் அளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் மிகுந்த கருணையுடன் மென்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் கையை மனைவியின் தோளின் மீது வைத்து ஒரு அழகான துஆவை செய்தார்கள். اللهم اغفر لها ذنبها وأذهب غيظ قلبها وأعذها من الفتن. اللهم اغفر لها ذنبها وأذهب غيظ قلبها وأعذها من الفتن. முதலில், யா அல்லாஹ், என் மனைவியின் பாவங்களை மன்னித்தருள்வாயக என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது கோபத்தின் நேரத்தில் கூட குற்றம் சாட்டாமல் மன்னிப்பை வேண்டுகிறார்கள். அடுத்ததாக, அவளுடைய உள்ளத்தில் உள்ள கோபத்தை நீக்கிவிடுவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் கோபம் உள்ளத்தில் இருந்தால்தான் வார்த்தைகள் கடுமையாக வரும். அந்த மூல காரணத்தையே அவர்கள் அகற்ற வேண்டி துஆ செய்கிறார்கள். கடைசியாக, அவளை எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் பாதுகாத்தருள்வாயாக என்று கேட்கிறார்கள். இதை நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பல குடும்பங்களில் சிறிய விஷயங்களுக்கே பெரிய பிரச்சினைகள் உருவாகின்றன. காரணம் என்ன? கோபத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிடுகிறோம். ஆனால் நபி அவர்கள் காட்டிய இந்த வழி கோபத்தை அன்பாக மாற்றும் ஒரு அழகான நடைமுறை. கையை மெதுவாக தோளில் வைப்பது என்பது உடல் மொழியின் மூலம் அமைதியை வெளிப்படுத்துகிறது. அதே சமயம் துஆ செய்வது அந்த சூழ்நிலையை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதாகும். அன்பானவர்களே, நாம் இந்த சுன்னாவை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் பல பிரச்சினைகள் தானாகவே தீர்ந்துவிடும். கோபம் குறையும், புரிதல் அதிகரிக்கும், அன்பு வலுப்படும், குடும்பம் அமைதியான இடமாக மாறும். எனவே கோபம் வந்த நேரத்தில் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் துஆவால் நிம்மதியை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் நல்ல நடத்தை உடையவர்களாக மாற்றி நம் குடும்பங்களில் அன்பையும் அமைதியையும் அதிகரிக்கட்டும். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.